மாமியாருக்கும் இந்த சொத்துக்கும் எந்த வகையிலுமே தொடர்பில்லை. ஆனா இந்த மாமியார் என்ன பண்றாங்க, இந்த அக்காவின் கணவருக்கு 2 அக்கா தங்கைகள் இருக்கிறாங்க. ஒரு அக்காவும் ஒரு தங்கையும் இருக்காங்க. அவங்க 2 பேருடைய தூண்டுதலின் பேரில் இந்த மாமியார் இந்த மருமகளுடைய கோரிக்கைக்கு எந்த வகையிலும் உதவவில்லை. அவங்க கையெழுத்து போடவே தயாராக இல்லை. அதனால இந்த அக்கா என்ன சொல்றாங்க, எனக்கு நான் என் கணவர் வாழ்ந்தோம், நிம்மதியாக வாழ்ந்தோம், எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க, இவங்க இந்த சொத்துக்கு தான் ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களே இந்த சொத்தை வைத்துக் கொள்ளட்டும். நான் எங்கு வேலை செய்து கொண்டிருந்தோம், கடவுள் எனக்கு ஒரு அரசாங்க வேலை கொடுத்திருக்கிறாங்க, ஆசிரியை பணி செய்கிறேன், நான் வெளி மாநிலத்திலேயே வசித்து இனி வரும் காலங்களில் சம்பாதித்து என் பிள்ளைகளை காப்பாற்றிக் கொள்கிறேன். இந்த எல்லா சொத்தையும் என் கணவர் பெயரில் நான் வாங்கிய எல்லா சொத்தையும் அவர்களே வைத்துக் கொள்ளட்டும், எனக்கு வேண்டாம், கடவுள் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம். ஏன்னா